Shankaram Siva Shankaram Shankaram Siva Shankaram Shankaram Siva Shankaram Shankaram Siva Shankaram Siva Shankara pahi maam Siva Shankara raksha maam. க்ஷேத்ராடனத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் நேற்று. ஸோ வித்யா மேடம் வந்து ஹிமாச்சல் பிரதேஷ் டெம்பிள்ஸ்க்கெல்லாம் ராமன் சார் கூட போயிட்டு வந்திருக்காங்க. ஸோ ஷி வில் டாக் டு யூ அபவுட் ஹிமாச்சல் டெம்பிள்ஸ். Shankaram, Shiv Shankaram. First of all, thank you, Baba, for giving us the opportunity. And இவரோட கிரேஸ் இல்லைனாக்கா இந்த மாதிரி வெளியே எல்லாத்தையும் பார்த்துட்டு வருது, இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். This time is Navaratri time there, spring time. So basically we took the flight from here to Delhi and then to Jammu. And then Jammu-லேருந்து நாங்கள் வந்து we took a bus to we took a bus to காட்ரான்னு ஒரு இடம். அங்கேருந்து ஒரு ஹெலிகாப்டரில் வந்து சஞ்சன்வாடின்னு ஒரு இடம் இருக்குது, அது வரையும் போயிட்டோம். ஆனால் அதுக்குலேருந்து ஒரு 3 kilometers you have to go up to the temple. And it's a huge temple and நிறைய வசதி பண்ணி வச்சுருக்காங்க எல்லா யாத்ரிகளுக்கும். அண்ட் முதல்ல வந்து அந்த டெக்கரேஷன்ஸ் பிகாஸ் ஆஃப் நவராத்திரி ரொம்ப ஆசமாக இருந்தது. ஆல்மோஸ்ட் லைக் 5 kilometers போத் சைட்ஸ் வால்ஸ் ஃபுல்லாக ஏதான ஒரு சுவாமி வச்சுட்டு அது ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் அண்ட் பூ பந்தல் வந்து ஆல்மோஸ்ட் 5 kilometers போட்டிருந்தாங்க. ஸோ அது ரொம்ப 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 நல்லா இருந்தது. அண்ட் தென் அதோட ஈக்குவலி அவ்வளோ க்ரௌடும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 5 kilometersக்கு லைனும் இருந்தது சுவாமி பார்க்குறதுக்கு. பட் அந்த ஆர்த்தி டயத்தை வந்து தெர் ஆர் சர்டன் லைக் 2 hours in the morning and 2 hours in the evening வந்து கோவில் மூடி வச்சிடுறாங்க. ஆர்த்தி வாங்குறவங்க ஸ்பெஷல் டிக்கெட் வாங்கி நாங்கள் போனால் அந்த ஆர்த்தி பார்க்கலாம். ஸோ அந்த ஆர்த்தியில் பேசிக்கலி அவங்க வந்து கொஞ்சம் பிரவச்சனம் பண்ணுறாங்க, கொஞ்சம் பாட்டு பாடுறாங்க, அப்புறமா சுவாமிக்கு என்னெல்லாம் அவளோட சிஸ்டமோ அந்த மாதிரி ஆர்த்தி எடுக்கிறாங்க. அதுக்கு நாங்கள் போகல. பட் அந்த டயத்தில் நீங்கள் போயிட்டீங்கன்னாக்கா க்யூ ரொம்ப ஜாஸ்தி ஆகிருக்கும். ஸோ ஆர்த்தி முடிச்சுட்டு ஒரு 1/2 hour 1 hour கழித்து நீங்கள் போனீங்கன்னா வித்தின் 10-15 minutes you can see the Swami and come. And even though there is so much crowd, it's very organized. இந்த போலீஸ்காரங்களாம் வரிசையாக அந்த மேட் ரஷ்ஷு அந்த மாதிரிலாம் கிடையாது, கரெக்டாக விடுறாங்க, போயிட்டு பார்த்துட்டு வந்துடலாம். அண்டு ஒன்று என்னன்னாக்கா யூ ஷுட் ஹாவ் லிட்டில் பிட் ஆஃப் ஹெல்த் பிகாஸ் லாட்ஸ் ஆஃப் அப் அண்ட் டவுன். அதில் வந்து அட்லீஸ்ட் ஒரு 5 kilometer 10 kilometer கோவிலுக்குள்ளே நடக்கணும், இங்கே போய் அங்கே போய் அங்கே போய் அந்த மாதிரி. அண்டு அங்கேயே ஹோட்டல்ஸ் இருக்குது. சப்போஸ் அங்கே ஹோட்டல்ஸ் கிடைக்கலனாக்கா தே கிவ் யூ கம்பளி அண்ட் ஆல். ஸோ நீங்கள் கம்பளி வாங்கின்னு அங்கேயே யூ கேன் ஃபைண்ட் அ பாத்வே டு ஸ்பெண்ட் சம் டைம் தேர் அண்ட் தென் கம் பேக். நாங்கள் கீழே வந்துட்டு அப்புறமா வி மூவ் டு சண்டிகர். சண்டிகர்லேருந்து ஆரம்பித்து வி ரெண்டட் அ கார் அண்ட் தென் ஃபஸ்ட்டு வந்து நயனாதேவி போனோம். அண்ட் எல்லா கோவிலையும் கும்பல் பிகாஸ் ஆஃப் நவராத்திரி. அண்ட் நயனாதேவி வந்து ஒரு ரோப்வே இருக்குது, நல்ல ஹைட்டில் இருக்குது. ஸோ ரோப்வேயில் வந்து முக்கால்வாசி தூரம் போடணும், அப்புறமா கொஞ்சம் படிக்கட்டு தான் இருக்குது, ஒரு 100 steps அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ போயிட்டு அங்கேயும் நின்றுட்டு பார்த்துட்டு வந்துட்டு தென் வி வென்ட் டு ஜுவாலாமுகி. ஜுவாலாமுகியில் பேசிக்லி 2 ஜுவாலை பார்த்தோம். ஒன்று வந்து அப்படியே பாபா காமிக்கிற மாதிரியே அப்படியே அந்த ப்ளூ ஃப்ளேம் வந்துட்டே இருந்தது அந்த சுவாமிக்கிட்டேருந்து. அப்புறமா ஒன்று ஆல்மோஸ்ட் அப் டு திஸ் ஹைட் ஒரு ஃப்ளேம் வந்துட்டுருக்கு. ஸோ அதுக்கு தான் பூஜை எல்லாம் பண்ணுறாங்க. அண்ட் அதை முடிச்சுட்டு அங்கேயே ஜுவாலாமுகிலேயே தெர் ஆர் லாட் ஆஃப் குட் ஹோட்டல்ஸ், யூ கேன் ஸ்டே தேர். ஏன்னா ரொம்ப ட்ரைவ், அந்த ட்ரைவ் இஸ் ஃபுல்லி அந்த காட் ரோட். ஸோ ரொம்ப ஈவன் தோ டிஸ்டன்ஸ் மைட் நாட் பி தட் மச், உங்களுக்கு இட் டேக்ஸ் டைம் டு ட்ராவல் தேர். ஜுவாலாமுகிக்கு அப்புறமா அடுத்த நாள் வந்து வி ஸ்டார்டட் இன் த மார்னிங் அண்ட் தென் வி கவர்ட் சிந்தபூர்ணி, பிரஜ்ரேஸ்வரி அண்ட் சாமுண்டா, ஐ மீன் ஒரு 4 அண்ட் 1 more பகலாமுகி. ஸோ அதெல்லாம் கவர் பண்ணிவிட்டு காங்க்ரான்னு ஒரு இடத்துல வந்து எல்லாம் முடிச்சுட்டு காங்க்ராங்கிற ஒரு இடத்துல தங்கிட்டு அப்புறமா அடுத்த நாள் வி ஸ்டார்டட் ட்ரைவிங் பேக் டு சண்டிகர்.
சண்டிகரில் வரைச்ச நடுவில் அந்த அனந்த்பூர் சாஹேப்னு ஒரு பெரிய குருத்வாரா இருக்குது, அதையும் பார்த்துட்டு. அண்டு சண்டிகர்லேயே மானசா தேவின்னு இன்னொரு பிக் டெம்பிள் இருக்குது. ஸோ அதையும் பார்த்துட்டு அப்புறமா கிளம்பி வந்தோம். ஸோ தட் வாஸ் பேசிக்லி அவர் ட்ரிப். And even though there was so much crowd, somehow we got like the best darshan possible. யாரானு எப்படியான உள்ளே விட்டுருவாங்க, something or the other happened. He made sure that we got good darshan of all the Swami. Thank you, Baba. Give the budget so that they can plan. Budget is and helicopter ride from Katra to idu one way is 1800 rupees. And then for the car is actually how much ever you pay here, it's the same thing. I think it's 10 rupees per kilometer, so something like that. And நாங்கள் பண்ணுற ட்ரிப்புக்கு வந்து இன்க்ளூடிங் தட் இஸ் அந்த ஹிமாச்சல் ஃபுல்லாக பண்ணோன்னாக்கா ஹோட்டல்ஸ்லாம் சேர்த்து அரவுண்ட் 17,000 அப்படி ஆகும். ஸோ அந்த கார் ட்ரிப் வந்து ரெஸ்ட் இஸ் ஹவ் யூ ட்ராவல் டு அண்ட் ஃப்ரோ. You can take a flight or you can take a train, however is. So we took a train in between, but from here to Delhi and then Delhi to back, we took a flight. So hotel and food? Food is very cheap. Awesome food, very cheap. And aloo paratha and திரும்பி பார்த்தா ஆலு பராட்டா இல்லைன்னா छोले भटूरे and dal makhani and rice. That's all you get. But surprisingly in Manasa, in Vaishnavi Devi, you can get dosa, idli, anything you want. So but in the சின்ன ஊர்லலாம் வந்து இந்த டாபா டைப் இருக்கு. And food they have clean, the food is quite clean and it's tasty also. So food is very cheap. 200 rupees குள்ள சாப்பிடலாம். Rooms range from 1800 to 2200 depending on what kind of room you want. So அந்த பட்ஜெட்டில் வரும் உங்களுக்கு. They are very tourist friendly. Himachal Pradeshல there is a tourism department and அந்த ஏரியாவில் எல்லாமே வந்து கவர்மெண்ட் ஆர்கனைஸ் ரொம்ப நல்லாவே இருக்கும். கரேவால் மண்டல், குமாயூன் மண்டல், இந்த மாதிரிலாம் நிறைய இருக்காங்கலாம். தே ஆர் ஆல் அவங்களுடைய மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கமே ஸ்டேட்டுக்கு டூரிசம் தான். அதனால் தே டூ இட் ஸோ வெல் அண்ட் நல்லாவே பண்ணுவாங்க. எல்லா இடத்துலையுமே ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. அண்டு பீப்புள் ஆர் வெரி டிவோட்டிஸ்னால் நல்ல மரியாதைலாம் இருக்கும். நம்ம ஊர் மாதிரிலாம் அடித்து பிடிச்சி இப்படிலாம் பண்ண மாட்டாங்க. தே ஆர் வெரி ஆர்கனைஸ்ட். கோயிலில் பூஜைன்னு பார்த்தா ஒன்றும் பெருசாக இருக்காது. ஏன்னா அவங்க நீங்கள் கொண்டு போகிற பிரசாதத்தை சாமிக்கிட்ட வச்சு திருப்பி தட்டை உங்ககிட்ட கொடுத்துருவாங்க. ஸோ தட் மச் பெரிய அளவுக்கு நமக்கு இங்கெல்லாம் பண்ணுற அளவுக்கு பூஜை, அபிஷேகம், மந்திரம், தந்திரம் அந்த மாதிரிலாம் ஒன்றும் இருக்காது. அண்டு எவ்ரிவேர் நிறைய அக்காமடேஷன் இருக்கும், நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கும். போகிற வழியெல்லாம் கூட வந்து நல்ல ரெஸ்டாரண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். அண்டு ஒரு ஸ்மால் குரூப்பில் போனீங்கன்னா எங்கே வேணால் நிப்பாட்டிக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம் அது மாதிரி. அண்டு இந்த ஜுவாலாமுகி என்னன்னாக்கா காடஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ஃபயர்னு அர்த்தம். அதனால் அந்த இடத்துல ஒரு அக்னி குண்டம் மாதிரி இருக்கும். ஆனால் அது தானாகவே வருது, இந்த பூமியிலிருந்து அந்த நெருப்பு வருது. அது எவ்வளோ அணைக்கெல்லாம் முயற்சி பண்ணியிருக்காங்க அக்பர் பாஷா காலத்தில். அப்போ கூட அந்த நெருப்பு வெளியே வந்துக்கிட்டே தான் இருக்குமா. எவ்வளோ தான் நீங்கள் அதை அடக்கி வயசுக்கு சொன்னாலையும் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த நெருப்பை டைரெக்டாக கும்பிட்றாங்க. அண்டு தே ஆஃபர் ஆல்சோ டு தி நெருப்பு டைரெக்ட்லி. இங்கே கொண்டு போகிற ஏதாவது ஊதுவத்தி அந்த மாதிரிலாம் இருந்தால் அதெல்லாம் பண்ணிடுறாங்க. எல்லா இடத்துலையுமே நல்ல வசதி இருக்கும், நல்ல ஃபுட்டு இருக்கும். அண்டு சப்போஸ் அவங்கள மாதிரி உங்களால் பிளேனில் போக முடியல அப்படின்னாக்கா யூ கேன் டேக் ஏ ட்ரெயின் ஃப்ரம் ஹியர் டு ஜம்மு தாவி. அங்கே போயிட்டு அங்கேருந்து டூரிசம் பஸ்ஸுங்கெல்லாம் இருக்குது, அதில் நீங்கள் போகலாம். இல்லை டெல்லி போயிட்டு டெல்லியிலேருந்து இந்த பனிக்கட்டால், சதன்டால் இந்த மாதிரி நிறைய பேர் அங்கே இருப்பாங்க. இல்லை இமாச்சல் டூரிசம் இருக்குது, கவர்மெண்ட்டுதே இருக்குது. அதில் நீங்கள் புக் பண்ணால் அவங்களுடைய ஹோட்டல்ஸும் இருக்கும், ஃபுட்டு, அந்த கைடட் டூர் மாதிரியெல்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்க்கலாம். கிளைமேட் வந்து ரொம்ப அந்த ஹிமாலயன் கிளைமேட் கோல்டாக தான் இருக்கும். அண்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே, ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இப்போ சண்டிகர்லாம் போனீங்கன்னா அங்கே பஞ்சாபி அந்த ஃபுட்டு, அந்த கல்ச்சர் அப்படி வந்துடுவாங்க. அமிர்தசர் போனீங்கன்னாக்கா அங்கே கோல்டன் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் இருக்கும். வேறு ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது, நல்லா மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஒரு பெரிய
புஷ்கரணி மாதிரி இருக்கும், எல்லோரும் குளிக்கிறதுக்காக தனியாக ஒரு இடம் அலாட் பண்ணியிருப்பாங்க. அந்த கோயிலில் வந்து சிலைகள்லாம் ஒன்றுமே இருக்காது. கோல்டன் டெம்பிளில் நீங்கள் போய் அங்கே உக்காந்துட்டு எல்லாம் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எப்போ பாரு அந்த அவங்களுடைய வேத நூல் இருக்கு இல்லையா, அதை படிச்சுக்கிட்டே இருப்பாங்க, விசிறிக்கிட்டே இருப்பாங்க அந்த வேத நூலுக்கு. ஸோ நீங்களும் தூரத்தில் நின்று கும்பிட்டுட்டு போகலாம், இல்லை வாரத்தில் உட்காந்துக்கலாம். அண்ட் எல்லாருக்கும் ஏதோ ஒரு ஹல்வா மாதிரி ஒரு பிரசாதம் ஒன்று கொடுப்பாங்க. இது மெயின் அங்கே அமிர்தசரில். அண்டு இன்னும் நிறைய இருக்குது. அதாவது இப்போது இது இருக்குது இல்லையா, நம்ம ராதா சுவாமி சத்சங்னு ஒன்று இருக்குது. கொஞ்சம் ஃபேமஸான ஒரு இன்ஸ்டிடியூஷன். அது நீங்கள் அமிர்தசர் கோயிலிருந்து திரும்பி வர்ற வழியில் இருக்குது. அங்கே போனீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் வந்து ஒரு 150 இயர்ஸ்க்கு முன்னாடியே ஒரு ஆள் நம்மள மாதிரி ஒரு கம்யூனிட்டி லிவிங் கிரியேட் பண்ணியிருக்கார். இந்த ராதாசுவாமி சத்சங்கன்றவங்க இதே அளவுக்கு எல்லா இடத்துலையும் ஜனங்க தங்கறதுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சப்சிடைஸாக இருக்கும். ஈவன் நம்ம சவுத் இண்டியன் மெஸ் எல்லாம் தனியாகவே வச்சுருப்பாங்க. உள்ள ரொம்ப மசால் தோசையே உங்களுக்கு 20 rupees எல்லாம் இருக்கும். ரொம்ப க்ளீன் அண்ட் குட் ஃபுட்டெலாம் கொடுப்பாங்க, ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருக்கும். அங்கே என்னன்னா யாரும் இந்த காசிப்புக்காக வராதிங்க அப்படின்னு. தே டீச் யூ சத்சங், மெடிடேஷன் டெக்னிக்ஸ் எல்லாம். இந்த கும்பலாக டூரிஸ்ட் மாதிரிலாம் வராதிங்க. இஃப் யூ ஆர் சீரியஸ் டு லேர்ன் சம்திங், இங்கே வாங்க, நாங்கள் உங்களுக்கு இடம் தரோம், எல்லாம் கற்றுத்தரோம், இருந்துட்டு போங்கங்கிற மாதிரி. அது வந்து பேசிக்கலாக ஒரு கம்யூனிட்டி லிவிங் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த காலத்துலேயே 150 இயர்ஸ்க்கு முன்னாடியே அவங்க என்ன பண்ணாங்க, எல்லா விதமான ஆட்கள், ஒரு கார்பெண்டர், ஒரு பார்பர், இந்த மாதிரி எல்லா தொழில்களை செய்கிறவங்களுக்கும் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்குள்ளே இடம் கொடுத்தாங்க. ஸோ எல்லோரும் சேர்ந்து அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச தொழிலை மற்றவங்களுக்கெல்லாம் பண்ணி அப்படியெல்லாம் வந்து ஒரு கேரிங் அண்ட் ஷேரிங் சிஸ்டத்தில் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே ஒரு டிசிப்ளின்டு ஆர்கனைசேஷன் ராதாசுவாமி சத்சங்கம். அவங்களுக்கு எல்லா இடத்துலையும் பிரான்ச் எல்லாம் இருக்குது, பட் அதுதான் மெயின். ஸோ அது ஒரு வருஷம் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோமோ அதை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே அந்த ஆள் பண்ணியிருக்காரு. ஒரு பால் பிராண்டன் ஒரு ஆள் எல்லா பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் போய் பார்த்தார் இல்லையா, அவர் அந்த காலத்துலேயே ராதாசுவாமி சத்சங்கை பற்றி எழுதியிருக்காரு. இருக்கா பாரு, அந்த காலத்தில் அவர் பார்த்த போது எப்படி இருந்ததுங்கிற மாதிரி. பால் பிராண்டன் வாஸ் வெரி இம்ப்ரெஸ் அபவுட் தட் அசோசியேஷன். நான் நிறைய தடவை போயிருக்காங்க. இவங்க சொல்கிற டெம்பிளெல்லாம் நான் எத்தனை தடவை போயிருக்கேன்னு எனக்கே தெரியாது. I have gone to all these temples several times. Relevance of practice to remove doubts. When Paul Brunton, the author of A Search in Secret India, visited Dayal Bagh in the 1930s, he was attracted to what he described as the suavely spoken flow of subtle recondite ideas that came from the great master of Dayal Bagh, Anand Swarup. Science and spirituality he was seeking. Still, he had doubts. You say that the only way to verify these statements is to practice your sound yoga exercises, Brunton said to the Dayal Bagh master. Can you not give me some personal experience first, some convincing proof at first hand? Anand Swarup assured him that he could not, that the proof was in the practice. The Dayal Bagh master's gesture expressed a genuine dilemma in modern thought, for its truth is a matter not only of knowledge gained through experience, but of a state of mind, a level of truthfulness. This true consciousness comes about not just as a result of Radha Swami's spiritual exercises, but because the practitioner develops a trusting relationship with the master. These two aspects of Radha Swami are related, for the yoga practices are the means by which the master transforms the self. Ultimately, the practices make sense only as part of the master's process for redeeming and transforming the world. நிறைய பேஜஸ் இருக்கும். ஸோ he was impressed only by 2-3 places in India. அதில் ஒன்று ரமணாசிரமம், இன்னொன்று காஞ்சி மகாபெரியவர், ப்ளஸ் இந்த ராதாசுவாமி சத்சங். he was impressed by that thing. நிஜமாகவே நல்லா தான் இருக்கும். ஒன்லி திங் இஸ் டூ மச் ஆஃப் டிசிப்ளின். அங்கே போகாது, இங்கே போகாது, இப்படி போகணும், அப்படி போகணும்,
அங்கே உன் காரெல்லாம் வந்து விட்டுடணும், அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே போகணுன்னா நடக்கணும், இல்லைன்னா ரிக்ஷாவில் தான் போகணும், அண்டு அந்த மாதிரி இருக்கும். ஆனால் தேர் நாட் சீட்டிங், ஆல் டோட்டல் ஸ்பிரிச்சுவல், ஒரு சீரியஸ் ஸ்பிரிச்சுவல் திங். சாப்பாடு கிப்பாடு எல்லாமே வந்து ரொம்ப ஆர்கனைஸ்டாக எல்லாம் பண்ணியிருப்பாங்க. இந்த புக்கில் நிறைய சாப்டர்ஸ் இருக்கும். அந்த காலத்தில் ஒரு 1930s இந்தியாவில் எங்கெல்லாம் ஸ்பிரிச்சுவலாக ஒன்று இருக்கோ அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போயிருக்காரு. அண்டு அதில் ஒரு பர்டிகுலர் ஆள் வந்து சண்டிதாஸ்ன்னு பேர். சண்டிதாஸுங்கிறவர் ஒரு பெரிய போயட் அந்த காலத்தில். அண்ட் திஸ் மேன் மீட் சண்டிதாஸ் என் ரூட். சண்டிதாஸ்க்கு இவருக்கு நடக்கிற ஒரு என்கவுண்டர். அந்த காளியே பூஜை பண்ணிகிட்டு இருந்தார் சண்டிதாஸு. ஸோ எப்படி ராமகிருஷ்ணர் காளியை கொஞ்சுவாரோ அந்த மாதிரி அந்த சண்டிதாஸ் தான் பூஜை பண்ணிகிட்டு இருந்த அந்த பொம்மை காளியில் ஒரு ஆள் பொம்மையை வச்சு பூஜை பண்ணுறேன்னு சொன்ன உடனே ஒரு பூ எடுத்து குத்துவார், அதுலேருந்து பிளட்டெல்லாம் வரும். பாடுறா எங்கள் அம்மா உயிரோடு இருக்காடா அப்படின்லாம் சொல்லுவார். ஸோ அந்த சண்டிதாஸ் கிட்ட இவர் மீட் பண்ண போர்ஷன் இருக்கா பாரு. A strange encounter. I wander about Western India for the second time in a leisurely and indeterminate manner. Tired of travelling in dusty railway trains and seatless bullock carts, I take to an old but sturdy touring car with a Hindu who plays the threefold part of companion, chauffeur, and servant. We move on through several changes of scenery while the miles speed away under our tires. In the forest areas, the chauffeur stops at nightfall, if unable to reach a village in time, and halts till dawn, feeding birds and panthers. இப்படியெல்லாம் அவங்க ட்ராவல் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி இவ்வளோ சேஃபாக ரோடு இருக்குது, ஏரோப்ளேன் இருக்குது, ட்ரெயின் இருக்குது, பஸ் இருக்குது, ஜனங்க ட்ராவல் பண்ணுறதில்ல. அவங்களாம் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு ட்ராவல் பண்ணியிருக்காங்க. இப்போ யார் ஒருத்தன் சீரியஸாக இந்த ஆன்மீக தேடுதல் இருக்கிறானோ அவன் எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும். Leopards and panthers haunt the forests, but such is the fear which a simple fire seems to inspire in them that they keep at a respectful distance. Not so the jackals. Among the hills we hear their lugubrious barking quite காடு ட்ராவல்லாம் விட்டுரு. சண்டிதாஸ் மீட்டிங். Late one afternoon, while we are motoring along a road which is thickly covered with dust, we overtake a queer couple sitting by the wayside. One is a middle-aged holy man, crouching on his hams and apparently contemplating his navel under the thin shade of some scanty-leaved bushes. The other is his youthful attendant, probably a disciple. The older man's hands are joined, his eyes are half shut in meditation, and he sits perfectly unmoved as we pass. We do not succeed in winning so much as a glance from him, although his youthful devotee stares in a dull way at our car. Something in the man's face attracts me and decides me to stop a little way off. My Hindu companion goes back to question them, and I watch him nervously approach the couple. At length, he gets into a lengthy conversation with the young man. When he returns, he informs me, among the multitude of trivial details, that the couple are indeed master and disciple, that the older man's name is Chandidas, and that according to the youngster's tribute, he is a yogi gifted with exceptional faculties. They are wandering from village to village and have already covered a great distance, partly on foot and partly by train, since they left their native Bengal nearly 2 years ago. No other soul has been in sight on the route except when nearing the village a boy tending a small herd of scraggy cows. The afternoon is drawing to its end as we stand beside the village well and drink some refreshing though dubiously colored liquid. The 40 or 50 huts and cottages. இதெல்லாம் நார்மலாக அவருடைய ட்ராவல் டிஸ்கிரிப்ஷன். லாஸ்ட் இதுக்கு போ, யூ வில் மீட் காஞ்சி பரமாச்சாரியார். அந்த கன்வர்சேஷன் இருக்கும் பாரு, அங்கே போ. காஞ்சிபுரத்தில் இருக்க வேண்டிய பரமாச்சாரியார் செங்கல்பட்டில் இருந்திருக்காரு. அப்போ இவன் அவரை போய் மீட் பண்ணுறான். ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு கன்வர்சேஷன் நடக்குது. இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் கன்வர்சேஷன்.
நிறைய படிக்கணும் நீங்கள். அப்போ நல்ல புக்காக படிங்க, சும்மா இந்த கதை புக்கெல்லாம் படிச்சு என்ன. இது எனக்கு அதெல்லாம் அவ்வளோ சீரியஸாக படிக்க வராதுன்னா பேசாமல் நம்ம இந்தியன் மித்தாலஜி ஸ்டோரிஸ் நிறைய அமர் சித்திர கதாவில் இருக்குது. நம்ம லைப்ரரியிலேயே 100 புக்குக்கு மேலே இருக்குது, எல்லாம் சித்திர படக்கதைகள். ஸோ படமும் இருக்கும், டைலாக் சின்ன சின்னதாக இருக்கும். ஸோ ரீட் லைக் தட், யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஸோ மச் ஆஃப் வேதாந்தா அண்ட் ஹிஸ்ட்ரி. When do you think that the political and economic This is a conditions... conversation between Paul Brandon and Kanji Mahaperiyavar. It is a process which needs take some time. How can things improve when the nations spend more each year on the weapons of death? There is nevertheless much talk of disarmament today. Does that count? If you scrap your battleships and let your cannons rust, that will not stop war. People will continue to fight even if they have to use sticks. But what can be done to help matters? Nothing but spiritual and ஆயுதங்கள் எல்லாம் இல்லாமல் பண்ணிட்டா கூட டிஸ்ஆர்மமெண்ட்னுவாங்க. ஜனங்க வந்து கையிலையாவது குத்திக்குவானுங்க, கட்டையிலையாவது அடிச்சுக்குவானுங்க. அதனால் இந்த யுத்தம்ங்கிறது ஒரு மனுஷனுடைய எமோஷ்னல் அப்பீவல். அதனால் அதெல்லாம் வராது. ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சியூட், ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் தான் இந்த உலகத்தை அமைதியாக மாற்ற முடியும் அப்படின்னு அவர் ஒரு கெஸ்டை சமப் பண்ணுவார். between rich and poor will produce goodwill and thus bring real peace and prosperity. That seems far off. Our outlook is hardly cheerful then. His Holiness rests his arm a little more heavily upon his staff. There is still God, he remarks gently. நான் சொல்கிறான், நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் இந்த உலகத்தில் மாற்றம் வந்துடும் நினைக்கிறீங்களான்னு. அப்போ காஞ்சி மாப்பெரியார் சொல்கிறாரு, கடவுள் இருக்காரு அப்படின்னு. If there is, he seems very far away. இவன் சொல்லுவான், கடவுள்னு ஒருத்தன் இருந்தால் அவன் ரொம்ப தூரத்தில் இருக்கான் போல இருக்குது, இல்லைன்னா இவ்வளோ பிரச்சனை இருக்குமா உலகத்தில்னு கேட்குறான். I boldly protest. God has nothing but love towards mankind, comes the soft answer. Judging by the unhappiness and wretchedness which afflict the world today, he has nothing but indifference. I break out impulsively, unable to keep the bitter force of irony out of my voice. His Holiness looks at me strangely. Immediately I regret my hasty words. The eyes of a patient man see deeper. God will use human instruments to adjust matters at the appointed hour. பரமாச்சாரியர் சொல்கிறாரு, நீ நினைக்கிற மாதிரி வந்து கஷ்டமான விஷயம் இல்லை. கடவுள் மனிதர்களை தன்னுடைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக மாற்றி எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிடுவார். எஸ் தட் கெப்பாசிட்டி அப்படின்னு அர்த்தம். The turmoil among nations, the moral wickedness among people, and the suffering of miserable millions will provoke as a reaction some great divinely inspired man to come to the rescue. எப்போல்லாம் உலகத்தில் ரொம்ப ஒரு கிரேவ் சுச்சுவேஷன், டார்க் சுச்சுவேஷன் இருக்கோ, அப்போ டிவைன்லி இன்ஸ்பயர்ட் மேன் ஒருத்தன் வருவான். அவனை வச்சு இந்த உலகத்தை கடவுள் மாற்றுவார். In this sense, every century has its own savior. ஒவ்வொரு நூற்றாண்டுக்கும் ஒவ்வொரு ஆள் அப்படி வருவார். He will be the savior. The process works like a law of physics. The greater the wretchedness caused by spiritual ignorance, materialism, the greater will be the man who will arise to help the world. எவ்வளோ மோசமான இருண்ட சூழல் இருக்கோ அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒருத்தரை கடவுள் தேர்ந்தெடுப்பார். Then, do you expect someone to arise in our time too? கேட்குறான் பால் பிராண்டன், நம்ம டைமில் அப்படி ஒருத்தர் வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு. In our century, he corrects. பரமாச்சாரியர் சொல்கிறாரு, நம்ம டைம்னு சொல்லாதே, இந்த நூற்றாண்டு. அப்போ சொன்னது 1934, இந்த 2000 வருஷம் முடியறதுக்குள்ளே அப்படி ஒருத்தன் வருவான் அப்படின்னு சொல்கிறார். Assuredly, the need of the world is so great and its spiritual darkness is so thick that an inspired man of God will surely arise. இதுக்கப்புறம் அவன் கேட்பான், எனக்கு நீங்கள் குருவாக இருக்க முடியுமான்னு. அது சொல்கிறார், நான் ஒரு மடாதிபதி, எனக்கு 1000 வேலை இருக்க முடியாது,
உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இந்தியாவில் இப்போத்துக்கு 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் பனாரஸில் இருக்கார், அவர் உன்னை அக்செப்ட் பண்ண மாட்டார், ஃபாரினர் நீ. இன்னொருத்தர் திருவண்ணாமலைக்கு போ, அங்கே ரமண மகர்ஷி இருக்கார், இ வில் ஹெல்ப் யூ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரமண மகர்ஷிக்கிட்ட போ. அவங்க மற்றெல்லாம் விட்டுரு, இவனும் ரமண மகர்ஷியும் பேசுறது மாத்திரம் படி. இந்த புக் இருக்குது நம்மக்கிட்ட. We have a Tamil translation also. There are nice books in our library. People have lost, after the cell phone and TVs, people have lost reading habits. That's the problem. We have very good books in our library. There is a good book by Kanjanga Ramadas Swami called The Inquest of God. கடவுளை தேடின்ட்டு அவருடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் ஹூ ஈ காட் ராம தரிசனம் அல்டிமேட்லிங்கிற மாதிரி ஒரு புக் இருக்குது. ரொம்ப நல்ல புக்கு. Actually, his conversation is not there, Baba, but about Ramana he has mentioned, and also what Kanchi Periva spoke about Ramana is also அது வேணா 2 பேரும் பேசிக்கிறாங்க. அதாவது ரமண மகர்ஷிட்டு இவன் போகிறான், இவன் பேசுகிறான். ஒரே ஒரு அக்கேஷனில் ரமணா டாக்ஸ் டு ஹிம். மற்ற நேரத்தில் இஸ் அப்சர்விங் ரமணா. ஒரே ஒரு நேரம் பேசுவார். Or you read his final experiences with Ramana Maharishi. அங்கே அதெல்லாம் அந்த போர்ஷன். Even for a modern thinker, there are great books. நிறைய புக்ஸ் இருக்கு. Illusions, a fellow who sold his, a monk who sold his Ferrari. இந்த மாதிரி ஒரு 20 புக்குக்கு மேலே நம்மகிட்டே இருக்கு. 20 புக்குக்கு மேலே நம்ம லைப்ரரியிலே இருக்கு. நல்ல புக்ஸ் அதெல்லாம். அதாவது ஒரு ஸ்மாலர் வெர்ஷன் ஆஃப் ஹை ஃபிலாசபிஸ். ஜோனத்தன் சீகல் and then Veronica Want to Die. I can give you the list of 20-30 books. We have very good books in our library. Tuesdays with Moorings னு ஒரு புக் இருக்கு. It's a good book. Off the Grass னு ஒரு புக் இருக்கு. How an American Indian engineer comes to India, explores possibilities of ஒரு job, business அந்த மாதிரி. He will get admitted into Indian Institute of Management at I think Bangalore, and all his experiences அதான் Off the Grass. And he will have nothing interesting to study in India. From Britain you have come all the way 30 years, you are staying in Dehradun. What makes you hold on to India அப்படின்னும். 30 why are you ஒரே ஒரு சொல்லுவார், I can do things in the way I want அப்படின்னும். I got the answers வரணும். மாடியிலேருந்து அந்த அளவுக்கு வர சொல்லுவார். அதாவது இந்தியாவுடைய ஒரே அட்வான்டேஜ் என்னென்னா, இப்போ ஃபாரின் சொசைட்டிலெல்லாம் யூ ஹாவ் டு மெயின்டைன் சம் டைப் ஆஃப் எ டிசிப்ளின். இந்தியாவில் நீ எப்படி வேணா இருக்கலாம், எந்த கேள்வியும் யாரும் கேட்க மாட்டான். பிகாஸ் ஐ கேன் லீட் த லைஃப் த வே ஐ வாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லுவான், ஐ காட் த ஆன்சர் சார். மேலேருந்து அந்த ரிஷர்ட் பான் சொல்லுவான், ஏங் மேன் ஐ தட் யூ காட் த ஆன்சர் ஆஃப் த கிராஸ்னுவான். உன் கேட்ட கேள்விக்கு விட கேட்டுச்சு, இனிமேல் கஞ்சா அடிக்காதுன்னு சொல்லுவான். That's the book. Young Ramana was deeply stung by these words. What a business has a fellow like you here. If you want to behave like a yogi, why are you studying for a career? He immediately realized their truth and silently decided to act upon them. His father was dead and he knew that his uncle and other brothers would take care of his mother. Truly had no business there. And back into his mind there flashed the name which had haunted him for nearly a year, the name whose very syllables fascinated him, the name of the temple of Arunachala. Thither would he go. Although why he should select the place he was quite unable to say, but an impelling urgency arose within him and formed the decision for him of its own accord.
It was entirely unpremeditated. இது வேற. இது வந்து வெங்கட்ராமன் ஆஃப் மதுரை, திருமயமார் திருமங்கலம், கம்மிங் டு திருவண்ணாமலை இன் சர்ச் ஆஃப் காட். இது நமக்கு இப்போ வேணாம். அவர் தான் ரமணர் ஆயிட்டாரு. வெங்கட்ராமன் இஸ் ஆல்ரெடி ரமண மகர்ஷி. டிஸ்கஷன் வித் ரமணா. இந்த புக்கிலேயே லாஸ்ட் ஒரு 10 பேஜுக்குள்ளே தான் வரும். I return to this mundane sphere impelled by a force which I cannot resist. By slow, unhurried stages, I become aware of my surroundings. I discovered that I am still sitting in the hall of the Maharishi and that it is apparently deserted. My eyes catch sight of the hermitage clock and I realize that the inmates must be in the dining room and at their evening meal. இவன் தன்னை மறந்த நிலையில் அப்படியே உட்காந்துடுறான் ரமணனுக்கு எதிரில். திடீர்னு பார்த்தா யாருமே இவங்ககிட்ட இருக்க மாட்டாங்க. அப்போ நினைக்கிறான் ஒருவேளை எல்லாரும் சாப்பாட்டுக்கு போயிருக்காங்க போலுக்கு டைனிங் ஹாலுக்குன்னு சொல்லிட்டு. It is the 75-year-old ex-station master who is squatting close beside me on the floor with his gaze turned benevolently on me. You have been in a spiritual trance for nearly 2 hours, he informs me. His face, seamed with years and lined with old cares, breaks into smiles as though he rejoices in my own happiness. I endeavor to make some reply, but discover to my astonishment that my power of speech has gone. Not for almost 15 minutes do I recover it. Meanwhile, the old man supplements the further statement. The Maharishi watched you closely all the time. I believe his thoughts guided you. When the sage returns to the hall, those who follow him take up their positions for the short interval which precedes the final retirement for the night. He raises himself up on the divan and crosses his legs. Then, resting an elbow on the right thigh, he holds his chin within the upright hand, 2 fingers covering his cheek. Our eyes meet across the intervening space and he continues to look intently at me. And when the attendant lowers the wicks of the hall's lamps, following the customary nightly practice, I am struck once again by the strange lustre in the Maharishi's calm eyes. They glowed like twin stars through the half darkness. I remind myself that never have I met in any man eyes as remarkable as those of this last descendant of India's rishis. In so far as the human eyes can mirror divine power, it is a fact that the sages do that. The heavily scented incense smoke rises in soft spirals, the while I watch those eyes that never flicker. During the 40 minutes which pass so strangely, I say nothing to him and he says nothing to me. What use are words? We now understand each other better without them, for in this profound silence our minds approach a beautiful harmony. And in this optic telegraphy, I receive a clear, unuttered message. Now that I have caught a wonderful and memorable glimpse of the Maharishi's viewpoint on life, my own inner life has begun to mingle with his. I fight the oncoming fever during the 2 days which follow and manage to keep it at bay. ஓகே, இந்த புக் படிங்க. மகரிஷி ஒன்றுமே திருப்பியும் ஒரு ஷார்ட் பிரேக் அப்புறம் மகரிஷி வந்து உட்கார்றாரு. லைட்லாம் ஆஃப் பண்ணுறாங்க, ஈவினிங்கெல்லாம் க்ளோஸ் பண்ணணும். அப்போ அவருடைய ட்விங்க்லிங் ஐஸ் மாத்திரம் எனக்கு ஏதோ 2 லைட் மாதிரி தெரியுது. இதெல்லாம் அவனுக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு வெள்ளைக்காரங்கிட்ட. அப்போ என்னது, வளவலான்னு பேசுகிறது ஆன்மீகம் இல்லை, பேசாமல் இருக்கிறது தான் ஆன்மீகம். ஒரு வேளை பேசணும்னு தோணுனா கூட கடவுளை பற்றி பேசணும். வேறு எதுவும் நீ எங்கேருந்து வந்துக்கிற, என்ன சாப்பிட்டா, உப்புமாவா இட்லியெல்லாம் கேட்கக்கூடாது. பெரும்பற்ற புரியுறானே பேசாத நாளெல்லாம் பிறவா நாளேண்டு. ஸோ டாக் அபவுட் காட் அண்ட் sadhaka should either go silent or talk only about God to keep that mood ongoing. இதுதான் வந்து ஒரு சீக்கருக்கு வேண்டிய விஷயங்க. இல்லைன்னா இந்த லௌகிகத்தில் போய் மாட்டிக்கிட்டு இருந்தால் ஒரு ஸ்பிரிச்சுவல் பிளேஸ்க்கு போகிறதே வேஸ்ட்டு.
அதுக்கு பேசாமல் ஹோட்டல்லையும் சினிமா கொட்டையிலையும் உட்காந்து பேசிட்டு இருக்கலாம். ஸோ யூ ஷுட் பி ஆஸ் சைலண்ட் ஆஸ் பட். மௌனம் என்பது ஞான வரம்பு. ஞானத்துக்கு ஒரு கிளிஃப் ஆஃப் த மவுண்டன் இருந்தால் அங்கே அதுக்கு பேரே சைலன்ஸ் தான். the cliff of the mountain is silent. So everyone in a spiritual place should go as far as possible silent. ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்கும். பிகாஸ் ஹியூமன் மைண்ட் இஸ் லைக் தட். இட் ஆஸ்திரேலியஸ் எல்லா இடத்துலையும் அலைஞ்சிக்கிட்டு தான் இருக்கும். அதெல்லாம் ஓவர் எ பீரியட் யூ கேன் கான்குவர். இட்ஸ் நாட் எ பிக் ப்ராப்ளம். அதில் என்ன சொல்கிறான், ரமணா லுக்ட் இன் டு மை ஐஸ் அப்படிங்கிறான். ரமணர் இஸ் நாட் லுக்கிங் இன் டு ஹிம். ரமணா இஸ் இன் இஸ் ஓன் இன்னர் வேர்ல்டு. இப்படி இப்படி தான் இருப்பார். There are two things. One is closed eye meditation, another is open eye meditation. People who have practiced open eye meditation will be like this only. You may be thinking they are looking at you. அவங்க உங்களை பார்க்கறது இல்லை. They are in their own mind games. All these are experiences spiritually. But nowadays people are not seeking all these things. They want ஒரு entertainment oriented and time pass techniques. They are not very serious about spiritual pursuit. Okay. Any other question? Is there a question? Yes, ma'am. Yes. Yes. உங்களுடைய கொஸ்டின், காஞ்சிபுரத்தில் இருக்கிற வரதராஜ சுவாமி கோயிலில் வரதர் இருக்கார் இல்லையா, வரதராஜர், அவருக்கு பக்கத்தில் தங்கபல்லி வெள்ளிபல்லி 2 இருக்கே ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம பெருமாள் கோயிலில் கூட நம்ம தங்கபல்லி வெள்ளிபல்லி வச்சுருக்கோம். அதனுடைய பாதிப்பில் நம்மளும் கூட வச்சுருக்கோம். இங்கே கூட இருக்கா, இங்கே கூட தங்கபல்லி வெள்ளிபல்லிலாம் வச்சுருக்கோம். There were 2 ரிஷி குமாரஸ் who were given a boon by God. 2 ரிஷி புத்திரர்கள் இருந்தாங்க. அவங்களுக்கு கடவுள் வரம் கொடுத்தாரு. நீங்கள் 2 பேரும் சுக்கிரன் குரு, ஜூபிட்டர் வந்து கோல்டு, சுக்கிரன் வெள்ளி, இந்த 2 அம்சத்தில் இருந்துக்கிட்டு வர்ற பக்தர்களுடைய கரிசெல்லாம் மன்னிக்கலாம். நீங்கள் உங்களை வந்து யாரெல்லாம் தரிசனம் பண்ணுறாங்களோ அவங்களுடைய பாவங்களெல்லாம் இது சாபங்களெல்லாம் நீங்கள் மன்னிக்கலான்னு சொல்லி அவங்க 2 பேரையும் வரதராஜ சாமி கோயிலில் வச்சுருக்காங்க. நம்ம அதை பார்த்ததுனால நல்லது தானே, குருவும் சுக்கரனும் எல்லாரையும் மன்னிக்கிட்டுன்னு சொல்லி இங்கேயும் வச்சுருக்கோம், பெருமாள் கோயிலையும் வச்சுருக்கோம். இட் இஸ் டு ஃபர்கிவ். ஓகே, ஸோ டோன்ட் ஸ்கோல்ட் யுவர் மதர் ஃப்ரம் டுடே, தென் பல்லிஸ் வில் கெட் ஆங்கிரி. Question. பாபா, ரீசெண்டாக ஒரு லேடி ஸ்கந்தகுரு கவச்ச மகிமையை பற்றி கூறியிருந்தார்கள். அப்பெண்ணின் கணவர் இறந்து விட்டதாக ஹாஸ்பிட்டலில் அறிவித்திருக்கிறார்கள். அப்பெண்ணின் இன்ட்யூஷன் அவர் உயிருடன் இருப்பதாக சொல்லிக்கொண்டே இருக்க, வேறு ஹாஸ்பிட்டலில் சேர்த்தும் அங்கேயும் அவர் இறந்து விட்டதாக சொல்ல, மீண்டும் 3வது ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்திருக்கிறார்கள். ஆரம்பம் முதலே ஸ்கந்தகுரு கவச்சம் சொல்லியபடியே இருக்க, அவர் கணவர் காது அருகில் ஃபோனில் ஸ்கந்தகுரு கவச்சத்தை ஆன் செய்துவிட்டு வெளியில் வந்து இருக்கிறார்கள். சிறிது நேரத்தில் அவர் கணவர் உயிருடன் இருப்பதாக நர்ஸ் தகவல் சொல்லியிருக்கிறார்கள். சத்யவான் சாவித்ரி கதை நமக்கு தெரியும். ஆனால் கலியுகத்தில் கூட இறந்தவரை இறைவனை வேண்டி திரும்ப உயிர்ப்பித்து மிகவும் ஆச்சரியத்துடன் சந்தோஷமாக இருக்கிறது. இறை நாமமே வாழ்க்கை என்று இருப்பவர்களுக்கு இதே போன்ற செயல்கள் கலியுகத்தில் மற்றவருக்கும் சாத்தியமா? There are 2 things. There are a lot of books in English where premature death ன்னு சொல்லுவாங்க. இன்னும் டைம் வரல, ஆனால் you will die by mistake. Then when you go to the Pitraloka, ethereal world, they will find that your time is not now. அப்போ ஓரியன்டேஷன்லாம் கொடுத்து they will give you a conducted tour of the ethereal world, Pitralokam, and pack you back to the earth. இந்த மாதிரி பாசிபிள் எல்லாம் இருக்குது. நிறைய அந்த மாதிரிலாம் நிறைய புக்ஸ் இருக்குது. இப்போ நான் கொஞ்சமாக சொல்லிட்டு இருந்தேன், வெரோனிகா வாண்ட்ஸ் டு டை, அதெல்லாம் அப்படி தான். ஷீ வில் பி மெடிக்கல் அட்டெண்டன்ட் ஸ்டாஃப். ஸோ ஷீ லிவ்ஸ் அலோன். ஸோ ஷீ என்ஜாய்ஸ் லைஃப், கோஸ் ஆன் ஹாலிடேஸ் அண்ட் ஈட்ஸ் நைஸ் ஃபுட் அந்த மாதிரிலாம். ஒரு நாள் ஷீ வில் ஃபீல் நமக்கு போர் அடிக்குது, செத்து போகலாம், because there is nothing more interesting in this life, we will die. So she takes a notebook and தாமரை நெஞ்சம்னு ஒரு சினிமா வந்துச்சு, சரோஜா தேவி, இது கே பாலச்சந்தர் பண்ணது. அதில் சரோஜா தேவி என்ன பண்ணுவோம், ஒரு மாத்திரையாக எடுத்து சாப்பிட்டுட்டே இருப்பாள். அவளுடைய இதெல்லாம் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அதே மாதிரி வெரோனிகா வில் go on taking pills, right? Suddenly she will find that she is in a hospital. How a life takes a turn.
இன்பிட்வீன் என்ன ஆனது அதுதான் வேறு ஒன்றுக்கு அவன் கிடையாது. இந்த மாதிரி நிறைய புக் இருக்குது. போன வாரம் கூட ஐ வாஸ் மென்ஷனிங் ஏ புக், எம்ப்ரேஸ்ட் பை லைட்னு சொல்லிட்டு ஒரு புக்கு. ஸோ தட் ஆல்சோ இஸ் லைக் திஸ். ஷீ இஸ் டேக்கன் ப்ரீமெச்சூர்லி. She comes across all the ethereal spirits and including Jesus Christ, and they pack her back to this earth again. Then he goes to every church, போய் அங்கே லெக்சர் கொடுக்குறா. அவள் என்னெல்லாம் அந்த பித்ருலோகத்தில் பார்த்தா என்னங்கிறதெல்லாம் வச்சு ஒரு அழகான புக் இருக்குது, எம்ப்ரேஸ் பை லை. த ஆத்தர்ஸ் நேம் இஸ் பெட்டி ஜோன்ஸ். நிறைய புக்ஸ் இருக்குது இந்த மாதிரி, எல்லாம் படிங்க. ஸோ ஐ ஆன்சர்ட் யுவர் கொஸ்டின். Question was about bringing people back to life. ஸ்கந்தகுரு கவச்சம். யா சி, இதெல்லாம் நம்ம பெரியவங்க சொன்னது. அது வெறும் ஸ்கந்தகுரு கவச்சம் இல்லை, கந்த சஷ்டி கவச்சம்னு ஒன்று இருக்குது, ஸ்கந்தகுரு கவச்சம் மாதிரி கவச்சங்கள் நிறைய இருக்குது. இந்த கவச்சம்னா என்ன, ஈச் பார்ட் ஆஃப் த பாடியை கடவுளே ப்ரொடெக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி அர்த்தம் இருக்குது. கவச்சம் மீன்ஸ் ஒரு ஷர்ட் போட்டுக்கிறாங்களே வார்க்கெல்லாம் போகிறவங்க, அந்த மாதிரி கடவுள் உன்னை கவச்சமாக இருந்து உன்னை எல்லா வியாதிகளிலிருந்தும் எல்லா நெகட்டிவ் ஃபோர்ஸஸ்லேருந்தும் காப்பாற்றணுங்கிறது தான் கவச்சம். இந்த மாதிரி கவச்சம் எல்லா லாங்குவேஜ்லேயும் இருக்குது. தமிழில் நான் சொன்ன மாதிரி இந்த ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கந்தசஷ்டி கவசம் இருக்குது, பாலன் தேவராயன் பகிர்ந்ததுன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று பாம்பன் சுவாமி எழுதின இந்த இது இருக்குது. அதே மாதிரி நம்ம புதுக்கோட்டை சாந்தானந்த சுவாமிகள் இருந்தார் இல்லையா, ஸ்கந்தாசிரமம் சேலத்தில், அவரும் ஒரு கவச்சம் எழுதியிருக்காரு. ஸோ 3 கவச்சங்கள் இருக்குது. சாந்தானந்த சுவாமிது ஒன்று, பாம்பன் சுவாமிது ஒன்று, பாலன் தேவராயன்து ஒன்று. இதெல்லாமே டேக் கேர் ஆஃப் ஈச் பார்ட் ஆஃப் மை பாடி, ப்ரொடெக்ட் மீ, கைடு மீ ப்ராப்பர்லி இந்த டிவைன் பார்த்து, அந்த மாதிரி சொல்கிறது தான் அது. அண்டு அந்த கவச்சம் சொன்னதுனாலேயே அவங்க படித்து வந்துட்டாங்கலாம் சொல்லாதீங்க. அவங்க ப்ரீமெச்சூர்டாக கூட்டின்னு போயிருப்பாங்க பித்ருலோகத்துக்கு. அண்ட் இவங்க 3 தடவை ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த கேப்பில் அவளுக்கு அந்த மாமா யாரும் செத்து போகிறதுக்கு இருந்தான் இல்லையா, அவனுக்கு கண்டக்டர் டூர் முடிஞ்சு அவனை பூமிக்கு அனுப்பிச்சிருப்பாங்க. அதனால் இவட காட் அவேகனிங் ஸ்டேஜ். இவங்களுடைய ஃபெய்த்து நாங்கள் பாடினோம் அதனால் வந்துச்சுன்னு நினைக்கலாம். அப்படிலாம் இல்லை, செத்தவன் தான். அந்த ப்ரீமெச்சூர் டெத் இருந்தால் திரும்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த உலகத்தில் பாபர்னு ஒருத்தன் தான், அண்ட் உமாயூன்னு ஒருத்தன் தான். இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் வேணால் தன் உயிரை எடுத்துக்குன்னு காப்பாற்றுங்கன்னு சொல்லலாம். அதாவது தட் இஸ் எனர்ஜி. ஸோ 1 to 1 a person can pray to God, take my life and give that backங்கிற மாதிரி பாசிபிள் எல்லாம் இருக்குது. ஆர் கிவ் தட் கர்மா டு மீ அண்ட் ப்ரொடெக்ட் மை சன் ஆர் டாட்டருங்கிற மாதிரியெல்லாம் இருக்கும். அது வெரி ரேர் கேஸ்டர் தட் டூ. மற்றபடி அவன் கர்மம் அவன் தான் அனுபவிக்கணும், இன்னொருத்தன் வாங்கிக்க முடியாது. What is the reason for the name திருப்போரூர்? நிறைய ஊருக்கு திரு இருக்குது. திருப்பதி, திருநெல்வேலி, இல்லை எத்தனை ஊர் பேர்ல திரு இருக்குன்னு. திருனா அழகிய, இல்லை மகிமை வாய்ந்த, இல்லை ஒரு ப்ராஸ்பரஸ் அப்படின்ற அர்த்தத்தை எடுத்துக்கலாம். பொருளுங்கிறது ஒரு ஊருடைய பேர் தான். தெர் இஸ் நத்திங் வெரி ஸ்பெஷல் அபவுட் எ நேம். எல்லா ஊருக்கும் ஏதோ ஷேக்ஸ்பியர் டைலாக் ஒன்று இருக்கும், வாட் இஸ் இன் எ நேம், ரோஸ் இஸ் எ ரோஸ் இஸ் எ ரோஸ்ன்னு வர பேரில் என்ன இருக்குது. இப்போ நீங்கள்லாம் இருக்கிறீங்க, உங்களுக்கெல்லாம் ஒரு பேர் வைக்கிறாங்க. இந்த பேர் அந்த காலத்துலலாம் அந்த குலதெய்வம் இந்த இறந்து போன பெரியவங்க இவங்களெல்லாம் வச்சு வைப்பாங்க. இப்போல்லாம் மாடர்ன் யங்கர் ஜென்ரேஷன் கப்புள் வந்துடுறாங்களா, அவங்க குழந்தை பிறகுது. அதுவும் அமெரிக்காலெல்லாம் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னே பேரெல்லாம் சொல்லிடணும். தே ஹேவ் எ சிஸ்டம் லைக் தட் இன் த ஹாஸ்பிட்டல். அதனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, உலகத்திலே இல்லாத பேர் இருக்கும், அதெல்லாம் கண்டுபிடிச்சி அது வாயிலையும் நோயாது, எப்படி தான் அதை வச்சு நாளைக்கெல்லாம் கூப்பிட போகிறாங்களோ அந்த மாதிரிலாம் யங்கர் ஜென்ரேஷன் கப்புள் ஆல் திஸ் ஃபேன்சிஸ் எங்கேயும் இல்லாத பேரெல்லாம் வைப்பாங்க அவங்க. ஸோ தேர் இஸ் நத்திங் கிரேட் அபவுட் நேம்ஸ். ஆனால் ஒரு காலத்தில் அப்படி இருந்தது. ஒரு சூத்திரம் இருக்குது, பெறுவார் பிள்ளை ஆளுக்கு ஒரு பெயர் சூட்டுவார், ஆனால் கடை நாள் வரை நிலைக்கும் ஒரு பெயர், அது நாரணன் கருதனை கருவறை தண்ணில் இட்ட பெயர் என உணர்கன்னு இருக்குது. நம்ம பேரெல்லாம் கூட நாராயணன் ஒரு ஆத்மா உலகத்தில் கர்ப்பத்தில் போட்ட போது என்ன பேர் வைக்கிறானோ அதுக்கு சிமிலராக இருக்கக்கூடிய பேர் எத்தனை ஜென்மம் ஆனாலும் வந்துக்கிட்டே இருக்குவோம், எத்தனை ஜென்மம் ஆனாலும் அந்த மாதிரி வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்குது. இந்த காலத்தில் இதெல்லாம் பாசிபிளா? கொஸ்டின். Why in front of Muruga instead of Mail, elephant is being placed in Tirupurur temple? குரு பகவானுடைய வாகனம்.
யானைன்றது குரு பகவானுடைய வாகனம். ஸோ நார்மலாக முருகன் நான் சொல்லியிருக்கேன், சூரபத்மன் வந்து மயிலாக வந்தான், சேவலாக வந்தான்ட்டு. சேவலும் மயிலும் எல்லா கோயிலையும் இருக்கும். இந்த யானைன்றது குரு பகவானுடைய வாகனம். சில கோயில்களில் அவர் குருவாய் வருவாய் அருள்வாய் குங்கனேங்கிறதுனால வச்சுருப்பாங்க. எருமேலி சாஸ்தாவே சரணமையப்பா, தர்ம சாஸ்தாவே சரணமையப்பா என்று நாம் சரணகோஷம் போட்டு சுவாமி ஐயப்பனை வணங்குகிறோம். அப்படியானால் ஸ்ரீ சாஸ்தா வழிபாடும் சுவாமி ஐயப்பன் வழிபாடும் ஒன்றுதானா? ஆக்சுவலாக மச்ச கூர்மை மீன் வந்தது உங்களுக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் அவதாரம். தென் கூர்மம் இப்படியும் அப்படியும் வர்றதுன்றது. ஸோ உலகத்தில் தர்மசாஸ்தா அப்படின்னு ஒரு அவதாரம் முதல்ல வந்துச்சு உலகத்தில், தர்மசாஸ்தா. ஸோ அவர் கடவுள்கிட்டே இருக்கார். எப்படி சுந்தரமூர்த்தி நாயனார் தன்னுடைய நிழலை சிவபெருமான் பார்த்த உடனே தண்ணியிலிருந்து வந்து அவருடைய சிவனுக்கு விஷம் போகாமல் காப்பாற்றி ஆளால் சுந்தரர் ஆயிட்டாரோ, அவர் தான் பூமிக்கு வந்தார். அந்த மாதிரி தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்த போது உற்பத்தியானவர் தான் தர்மசாஸ்தா. அந்த தர்மசாஸ்தா தேவலோகத்தில் ஒரு என்ன சொல்கிறது, காவல் தெய்வம் மாதிரி இருக்கார் அவர். அவருடைய ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்த எனர்ஜி வந்து உலகத்தில் ஏதோ ஒரு மனித உடலுக்குள்ளே வருது இல்லையா, அப்படி வந்தது தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்குற ஐயப்பன், மணிகண்டன் இதெல்லாம். ஸோ டோன்ட் திங்க் தட் இதுதான் நினைக்காதீங்க, அதுதான் இது. ஒரு காலத்தில் 2வது அவதாரத்திலே வந்தாச்சு அதெல்லாம். அது அங்கே இருக்குது. இந்த உலகத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரம் வர்ற போது வராங்க. இப்போது ஆஞ்சநேய சுவாமி வந்து இஸ் எ வெரி டிவைன், ஹைலி செலஸ்டியல் பர்சன். But he is doing penance for getting the பிரம்ம பதவி in the next era. அடுத்து வர வேண்டிய யுகத்தில் பிரம்ம பதவிக்காக மகேந்திரகிரி மலையில் இருக்கார். ஆனால் இந்த உலகத்தில் எவ்வளோ பேர் ஆஞ்சநேயரை கும்பிட்றாங்க, ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது, வடமாலை சாத்துறாங்க, வெண்ணக்காப்பு சாத்துறாங்க, வெத்தலை மாலை போடுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. இப்போ ஆஞ்சநேயரை கும்பிட்டுன்னு ஹனுமான் சாலிசா பட்டுக்கிட்டு ஆஞ்சநேயருக்கு பக்தர்களாக இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுன்னா என்ன பண்ணுவார்? அங்கே மகேந்திரகிரியில் இருக்கிற ஆஞ்சநேயருடைய ஸ்பிரிட்டு இந்த உலகத்தில் ஒரு துளசிதாசர்கிட்ட வரலாம், ஒரு ராகவேந்திர சுவாமிகிட்ட வரலாம், ஒரு சிரிடி சாய்பாபா கிட்ட வரலாம். இதெல்லாம் ஆஞ்சநேய ஸ்வரூபங்க தான். ஸோ தெர் ஆர் சோ மெனி திங். ராமதாஸ் வந்து ஆஞ்சநேய ஸ்வரூபம். இப்படி உலகத்தில் அப்பப்போ அவரை நம்புகிற பக்தர்களுக்காக ஏதோ ஒரு உடம்புக்குள்ளே அந்த ஸ்பிரிட் வரும். ஆனால் அது அங்கே தான் இருக்கும். ஹி யூசஸ் தட் டு ஹெல்ப் ஹிஸ் டிவோட்டிஸ். ஸோ ஐயப்பான்றது 700 இயர்ஸ்க்குள்ளே வந்தது தான். தன்னுடைய ஒரிஜினல் ஆரிஜின் அங்கே தான் இருக்குது, தர்மசாஸ்திரம். நம்ம என்ன பண்ணுறோம், குழப்பிடுறோம். இப்போது ஔவையார்ன்றோம். தேர் ஆர் சோ மெனி ஔவையார்ஸ், நாட் ஒன் ஔவையார். சங்க காலத்தில் இருந்த ஔவையார் வேறு, நடுநில் வந்த ஔவையார் எல்லாம் வேறு. இப்போ கரிகாலத்தில் கூட நிறைய பேர் ஔவையார்லாம் பேர் வைக்கிறாங்க. ஸோ ஏன் அந்த கன்ஃபியூஷன் வருதுன்னா, நாம் வந்து 1000 வருஷத்துக்கு முன்னே வந்த அவையார், 500 வருஷத்துக்கு முன்னே வந்த அவையார், 100 வருஷத்துக்கு முன்னே வந்த அவையாரெலாம் போட்டு குழப்பிட்டு இந்த கதை அந்த கதையெல்லாம் போட்டு ஒரு வழி பண்ணிடுறோம். இப்போது தகடூர், அதிகமான் இதெல்லாம் கடையேழு வள்ளல்களில் வந்தது. இந்த கடையேழு வள்ளல்கிட்ட வந்து பாரியோட 2 பொண்ணுக்கு அங்கவை சங்கவைக்கு கல்யாணம் பண்ணி வச்ச அவையார் வேற. அந்த காலத்தில் வந்து பிள்ளையாரியே பூஜை பண்ணி சுந்தரமூர்த்தி நாயனார் கூடயும் சேரமான் பெருமாள் நாயனார் கூடயும் கைலாசத்துக்கு போன அவையார் வேறு. பிகாஸ் ஆஃப் தி நேம் ரிசம்பிளர் வி கன்ஃபியூஸ் சென்ச்சுரிஸ். இப்போது இங்கிலீஷில் யூ ஹாவ் தி ஜார்ஜ் கிங்ஸ். ஸோ எத்தனை கிங் ஜார்ஜ் இருக்கிறானுங்க, ஹவு மெனி கிங் ஜார்ஜஸ், நம்பர்லாம் இருக்குது இத்தனை இத்தனை இத்தனை. ஸோ யூ கான் கன்ஃபியூஸ் தி டைம் ஃபேக்டர். நெல்லை மாவட்டம் பாபநாசத்தில் உள்ள சொரிமுத்து ஐயனார் கோவிலில் எழுந்தருளியிருக்கும் சாஸ்தாவிற்கும் சபரிமலை சுவாமி ஐயப்பனுக்கும் உள்ள தொடர்பு. 6 இடங்கள் இருக்கு இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு சொரிமுத்து ஐயனார் கோயிலுங்கிற இடத்துல தான் அந்த கதையில் பந்தல ராஜா வந்து வேட்டையாடியெல்லாம் போகிறான், அந்த இடத்துல ஒரு குழந்தைய பார்த்தாங்க எல்லாம் சொல்கிறீங்க இல்லையா, காந்தமலை அந்த காந்தமேடு அந்த அந்த மாதிரி இருக்கு இல்லையா, அங்கே தான் முதல்ல வந்து அது வந்து அந்த ஐயப்பன் கண்டெடுக்கப்பட்ட இடம். He was born to some great rishi and rishi பத்னி.
பட் இந்த குழந்தை இல்லாத பந்தல ராஜாவுக்கு கிடைச்ச இடம் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து இந்த சொரிமுத்து அய்யனார் கோயில். அதுக்கப்புறம் அவர் குழந்தையா இருந்தார் இல்லையா, அது குளத்துப்புல. அதுக்கப்புறம் ஆரியங்கா, அச்சங்கோயில், இந்த மாதிரி 6 இடங்கள் குழந்தையா இருந்து அப்படியே அவர் கல்யாணம் ஆகி வளர்ந்தது. இப்போ இதுக்கெல்லாம் போனீங்கன்னா 2 பூரணா புஷ்கலா சமேதமும் உட்காந்து கல்யாணம் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் பந்தள ராஜம், அதுக்கப்புறம் சபரிமலையில் தவத்தில் உட்காந்த கோலம். அதனால் ஒரே இதுதான், கண்டெடுக்கப்பட்ட குழந்தை வேறு வேறு இடங்களில் வேறு வேறு பாவத்தில் வச்சுருக்காங்க. குளத்துப்புல, ஆரியங்கா, அச்சங்கோயில், அதுக்கப்புறம் எரிமேலி, பந்தளம், பம்பா, இப்படி வரிசையாக போய்கிட்டே இருக்கும். ஒரு ஸ்பிரிட்டு, அதனுடைய எவல்யூஷன். சொரிமுத்து ஐயனார் கோவிலில்தான் சுவாமி ஐயப்பனை ஒரு குழந்தையாக பந்தளராஜா கண்டெடுத்தார் என்றால், ஆரியங்காவு, அச்சன் கோவில், குளத்துப்புழை, பந்தளம், எரிமேலி போன்ற சுவாமி ஐயப்பனின் அவதார திருத்தலங்களோடு பாபநாசம் சொரிமுத்து ஐயனார் கோவிலும் சுவாமி ஐயப்பன் வழிபாட்டில் ஏன் இடம்பெறவில்லை? மேலும் சுவாமி ஐயப்பனின் சரித்திரத்தில் ஏன் இந்த திருத்தலம் போற்றி பாடப்படவில்லை? ரெண்டையும் குழப்புறாங்க அவங்க. பாபநாசம்ன்றது விக்ரமசிங்கபுரம் அம்பாசமுதரத்துக்கிட்டே இருக்குது. கீழே இருக்கிற பாபநாசம் கோயில் வேறு. அங்கேயும் அந்த மணிமுத்தாறு மேலேருந்து வருது இல்லையா, காரியார் டேம்லேருந்து அது ஓடிக்கிட்டு இருக்குது. பாபநாசம் கோயிலுன்றது கீழே இருக்குது. அங்கேருந்து காட்டுக்குள்ளே ஒரு 4 மைல் போய் அங்கே ஒரு டேம் கட்டியிருக்காங்க. இப்போ காரியார் டேம்லாம் சொல்லுவாங்க. அங்கே வந்து ஒரு இது இருக்குது, கல்யாண தீர்த்தம்னு ஒரு இடம் இருக்குது. கல்யாண தீர்த்தத்துக்கு போகிறதுக்கு முன்னால் ஒரு அருவி கொட்டின்னு இருக்கும். அந்த அருவியில் எப்பயுமே தண்ணி வற்றாது. குற்றாலத்தில் தண்ணி வற்றி போனால் கூட அந்த இடத்துல வந்து தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த அருவியிலேருந்து ஒரு 500 படி ஏறி போனால் அங்கே 3 பக்கம் மலை சூழ்ந்துருக்கும். அங்கே ஒரு சிவலிங்கம் இருக்கும். ஸோ இந்த இடம் வேறு. சொரிமுத்து அங்கேருந்து ஒரு 6-8 கிலோமீட்டருக்கு போனால் வர இடம் தான் சொரிமுத்து அய்யனார் கோயில். சொரிமுத்து அய்யனார் கோயிலுங்கிறது இன்பிட்வீன் கல்யாண தீர்த்தம் அண்டு காரையார் டேமுக்கு நடுவில் இருக்கிறது. இட்ஸ் நாட், போத் ஆர் டிஃப்ரெண்ட். இந்த கல்யாண தீர்த்தன்றது என்னென்னா, பாபநாசம் கீழே இருக்குது, கல்யாண தீர்த்தம் மேலே இருக்குது. அங்கே இருக்கிற அருவிக்கு பேர் அகஸ்தியர் அருவி. அந்த இடத்துல வந்து கல்யாண கோலத்தில் அகஸ்தியருக்கு சிவபெருமான் பார்வதிக்கு கைலாசத்தில் அந்த கல்யாணத்தினுடைய தரிசனம் கிடச்சிது. அதனால தான் அந்த இடத்துக்கு பேர் கல்யாண தீர்த்தம். ஒரு 5000 இயர்ஸ் பெனன்ஸில் உட்காந்துடுறாரு அகஸ்தியர். அப்போ அவர் மோட்சம் கேட்குறாரு. அவங்க சொல்கிறாங்க, நீ தவந்தான் பண்ணியிருக்க, உன்னுடைய பித்திருக்களுக்கெல்லாம் நீ வந்து ஆத்ம சாந்தி கொடுக்கணும்னா நீ குடும்பம் நடத்தி அதுக்கப்புறம் தான் உனக்கு முக்தியெல்லாம் கொடுக்க முடியும்னுறாங்க. இப்போ சக்தி கொடுக்குறோம், முக்தி கொடுக்க முடியாதுன்னுறாங்க. இவர் நான் எப்படி பண்ணுறதுன்றாரு. நீயே பார்த்துக்கோங்கிறாரு. ஸோ அவரே வந்து ஒரு யோக சக்தியில் லோபாமுத்ரான்னு ஒரு பெண்ணை உருவாக்குறாரு. அந்த பெண்ணை அவர் கல்யாணம் பண்ணிக்கிறார். ஸோ அகஸ்தியர் லோபாமுத்ரா திரும்பவும் கல்யாணம் முடித்த இடம், சிவனுடைய கல்யாணத்தை கண்ட இடம், அகஸ்தியரும் லோபாமுத்ரரும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட இடம், அதுதான் கல்யாண தீர்த்தம். ஸோ இதையும் நீங்கள் ஐயப்பனுடைய சொரிமுத்து அய்யனார் கோயிலையும் மெர்ஜ் பண்ணிங்கன்னா இந்த கன்ஃபியூஷன் வந்தால் தெரியும். இது வேறு, அது வேறு. போத் ஆர் டிஃப்ரெண்ட். போங்க, நல்ல இடம் இதெல்லாம். அதாவது நீங்கள் திருநெல்வேலி போயிடணும். ஏன்னா இதுக்கு திருச்செந்தூர் திருநெல்வேலியிலேருந்து திருச்செந்தூர் ட்ரெயின் ரொம்ப ஸ்லோ பண்ணிவிடுவாங்க. ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் நின்று போகும். அதனால் பேசாமல் வீடியோ கோச்சிலோ இல்லையோ திருநெல்வேலி போய் இறங்கிடுங்க. அங்கேருந்து நீங்கள் போகலாம். இந்த பாபநாசம் கோயிலுக்கு போயிட்டு அங்கேருந்து கொஞ்சம் தூரம் பஸ்ஸில் போய் இறங்கி திருப்பியும் இப்படி கீழே இறங்கி வந்தால் காரையார் டேம் வரும். அங்கே போய் கல்யாண தீர்த்தத்தை பார்க்கலாம். அப்படியே நேராக போயிட்டிங்கன்னா சொரிமுத்து அய்யனார் கோயில், அகஸ்தியர் அருவி. இன்னும் மேலே போயிட்டிங்கன்னாக்கா அங்கே வந்து அந்த ஏதோ ஒரு சினிமாவில், ரோஜா சினிமாவில் எல்லா கேள்விங்களும் வந்து டான்ஸ் ஆடுங்களே 2 வரி. ருக்குமணியே என்ன ருக்குமணி ருக்குமணி அக்கம் பக்கம் என்ன சத்தம். அது அங்கே ஷூட்டிங் பண்ணது தான், அந்த பர்டிகுலர் ஸ்பாட் காரையார் டேமுக்கு. அதுக்கு மேலேயும் வழி இருக்குது, நான் போயிருக்கேன். காரையார் டேம் இருக்குது இல்லையா, அதுக்கு மேலே ஒரு இடம் இருக்குது. அங்கே குகைங்கள்லாம் இருக்குது. அந்த குகையிலலாம் உட்காந்து தவான்லாம் பண்ண முடியும். சாப்பாடு நீ தான் அரேஞ்ச் பண்ணிக்கணும். அண்ட் அதுக்கு மேலே போனீங்கன்னா பொதிய மலைக்கு வழி இருக்குது. அங்கேருந்து 7 மைல் நடந்து போனால் பொதிய மலை இருக்குது. அங்கே எல்லாம் இந்த இவங்க இருப்பாங்க, வனவாசிகள்ன்றாங்க இல்லையா, இந்த சபரிமலை போகிற இடத்துல ஊசிமணி பாசிமணிலாம் வச்சுன்னு இருப்பாங்களே, பளிங்கர்கள்னுவாங்க. அந்த மாதிரி ஆளுங்க இருப்பாங்க அங்கே மலை மேலே. ஸோ அங்கே தான் அகஸ்தியருடைய பொதிய மலை இருக்குது. அதுவும்
சுற்றி வலித்து கேரளாவில் போய் முடிஞ்சிடும். எல்லாம் பார்டர், எல்லாம் பார்டர் தான். எஸ். சொரிமுத்து ஐயனார் கோவிலில் பக்தர்கள் காலணிகளை காணிக்கையாக செலுத்தும் வழக்கம் இருக்கிறது. இதன் காரணம் ஐயப்ப சாமி கிட்ட அவருக்கு பாடி கார்டு மாதிரி ஒருத்தர் இருக்கார். அவர் பேர் ஏதோ பாட்டையா சாமின்னு ஏதோ ஒரு பேர். ஸோ அவருக்கு அந்த மாதிரி செருப்பு காணிக்க கொடுப்பாங்க. இஸ் எ ப்ரொடெக்டிங் டெய்டி ஆஃப் தட் பிளேஸ். ஸோ இஸ் கால் பாட்டையா. அவருக்கு தனியாகவும் அங்கே இருக்கும், அங்கே பலியெல்லாம் கூட கொடுப்பாங்க. ஸோ அதுக்காக கொடுக்கறது. நிறைய இடங்கள் அந்த மாதிரி இருக்கே, செருப்பு கொடுக்கறது நிறைய இடங்கள்ல இருக்குது. அது ஒரு இதோ வச்சுருக்காங்க. பாடுங்க, முடிக்கிறேன். குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.